Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna anzalnahu fi lailatul qadr ma adraka ma lailatul qadr. Lailatul qadri khairun min alfi syahr. Tanazzalul malaikatu war-ruhu fiha bi idzni rabbihim min kulli amrin. Salamun hiya hatta matla'il fajr. Alhamdulillah Rabbul Alamin. மிக இந்த இரவில் நாம் செய்கின்ற அமல்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இந்த இரவில் நாம் செய்கின்ற துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக. இந்த இரவை அடைவதற்கு நசீபை தந்த ரப்புல் ஆலமீன் இதுபோன்ற பல ரமலான்களையும் பல லைலத்துல் கத்ர் இரவுகளையும் அடைவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். புனிதமிக்க இரவு. முதல்ல நம்ம ஏன் 27 தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்றத விளங்கணும். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெளிவான முறையில் தெரிந்து அதற்கான விளக்கங்களை பெற்று அமல் செய்வது சிறந்தது. நாம் ஏன் இந்த 27ஆம் இரவை லைலத்துல் கத்ர் இரவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹர்ருஃபி வித்ரி மின் அஷ்ரி அவாஹிரி கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் தேடுங்க அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கடைசி 10 ஒற்றைப்படை இரவுல நாம் இந்த 27ஆம் இரவை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்ற அந்த விஷயத்தை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். நிறையா விளக்கங்கள் சொல்லப்படுது தஃப்சீர் கிதாபுகளில். நிறைய சஹாபாக்கள் இது குறித்து விளக்கங்கள் அளித்திருக்கின்றார்கள். நிறைய விளக்கங்கள் சொல்ல முடியுதுன்னா அந்த சூறாவினுடைய அமைப்பை தஃப்சீர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க. என்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் அப்படின்ற சூறா இருக்குதா இல்லையா, அந்த சூறாவினுடைய அமைப்பை நாம் எடுத்து பார்த்தோன்னா அதில் ஒரு சில அமைப்புகளை வைத்து இது 27ஆம் இரவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார். அதில் முதல் விஷயம் என்னன்னு சொல்கிறோம், இந்த லைலத்துல் கத்ர் அப்படின்ற அந்த வார்த்தை கவுண்ட் பண்ணி எண்ணி பார்த்தோம்னா தெரியும். மொத்தம் 9 எழுத்துகள் உண்டு லைலத்துல் கத்ர் அப்படின்ற அந்த வார்த்தையை. அது 3 தடவை என்ன செஞ்சோன்னா அந்த சூறாவில் வரும். அது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி நம்முடைய கிதாபுகள் எழுதுகிறாங்க. திஷாத் அஹ்ருபின் அது 9 எழுத்துக்களை உடைய வார்த்தை. லித்துஹா தலாத்த மர்ரா அந்த வார்த்தை லைலத்துல் கத்ர் அப்படின்ற வார்த்தை 3 தடவை என்ன செஞ்சுன்னா அந்த சூறாவில் வருது. அப்போ அந்த லைலத்துல் கத்ர் அப்படின்ற வார்த்தை அந்த எழுத்துக்களினுடைய எண்ணிக்கையை லித்துஹா அது வரக்கூடிய தடவைகளை பெருக்குகின்ற பொழுது 27 வரும். அதனால இந்த இரவு 27ஆம் இரவாக இருக்கலாம் அப்படின்னு முதல் விளக்கம் எழுதுறாங்க. இரண்டாவதாக சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அந்த சூறாக்களுடைய வார்த்தைகளை மொத்தம் எண்ணி பார்த்தீங்கன்னா 30 வார்த்தைகள் வரும். இன்னும் அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் இந்த சூறாவினுடைய வார்த்தைகள் எண்ணி பார்த்தீங்கன்னா 30 வார்த்தைகள் வரும். அதில் வரக்கூடிய ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜர் அப்படின்ற ஒரு வாசகம் வரும். அந்த ஹிய அப்படின்ற வார்த்தை கரெக்டாக 27ஆவது வார்த்தையாக ஹிய அப்படின்ற வார்த்தை வரும். அந்த ஹிய அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் அந்த லைலத்துல் கத்ர் இரவை குறிக்குது. அதனால் 30 வார்த்தைகளுடைய அந்த சூறால அந்த லைலத்துல் கத்ர் இரவை குறிக்கக்கூடிய வார்த்தை 27ஆவது வார்த்தையாக வந்திருப்பதனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த 27ஆம் இரவை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். இது தஃப்சீர்களில் காணப்படக்கூடிய விளக்கம்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆன் விரிவுரையாளர்களின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏராளமான குர்ஆனை திறம்பட ஓதக்கூடிய சஹாபிகள் ஏராளமான நபர்கள் இருந்தாலும் சிறந்த சஹாபிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சஹாபிகளில் ஒருவர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த இரண்டு சஹாபிகளும் சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அன்னஹா ஃபீ 27 மின் ரமலான், 27ஆம் இரவில் அந்த லைலத்துல் கத்ர் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்ற மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் 27ஆவது இரவை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலாக்கு ஒற்றைப்படை எண்களில் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் பிரியமான எண் 7. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா வானத்தை 7ஆக படைத்திருக்கின்றான், பூமியை 7ஆக படைத்திருக்கின்றான். பூமியில அபுகுரி கடல்களில் நிறைய கடல் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆன் கூறக்கூடிய விஷயங்கள் 7 கடல்கள் இருப்பதாக குர்ஆன் கூறுகிறது. அதே மாதிரி மனிதனுடைய படைப்பினுடைய மூலக்கூறுகள் 7 விஷயங்களை வைத்து அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். மனிதனுடைய ரிஸ்க் அல்லாஹு தஆலா அக்வாத்தஹா ஃபீ சபஅத்தின் 7 வகைகளாக மனிதனுடைய ரிஸ்க் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அதே மாதிரி அந்த ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் சை செய்யக்கூடிய அந்த விஷயம் 7 தடவை, தவாஃப் 7 தடவை செய்கிறோம், கல்லறி 7 தடவை. அதே மாதிரி மனிதனுடைய முகத்தில் அல்லாஹ் தஆலா 7 திறவுகோள்கள் வச்சிருக்கிறான். நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் எண்ணி பார்த்தோம்னா 7ஆக இருக்கும். நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் ஆண்களுக்கு மகரமான உறவுகளை பார்த்தா 7 வரும். அதே மாதிரி பெண்கள் ஆண்களுக்கு, ஆண்கள் பெண்களுக்கு இந்த மகரமான உறவுகளை எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் அல்லாஹ் தஆலா 7 7ஆக ரப்பல் ஆலமீன் வைத்திருப்பான். அதனால ஒற்றைப்படை எண்கள்ல அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் பிரியமான எண் 7. அதனால நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒற்றைப்படை இரவுகளின் தேடுகள் என்பதோடு சேர்த்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இது 27ஆம் இரவாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி இருக்கிறதுனால இந்த 27ஆம் இரவை நாம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். சஹாபிகள்ல அபீத் இப்னு அமீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னதாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்த சஹாபி ஒரு தடவை குந்து ஃபீ 27 மின் ரமலான், 27ஆம் இரவு நான் இருந்தேன். எங்க இருந்தேன்னு சொன்னா, ஃபில் பஹரி கடலுக்கு அருகாமையில் நான் இருந்தேன். அப்போ ஃபஹத்து மாஹி அந்த கடலினுடைய தண்ணீரை எடுத்து பார்த்தேன். ஷரித்து அந்த தண்ணீரை கடல் நீரை நான் அருந்தினேன். வஜத்துஹு அதுவன் சல்சன் எப்பவும் உப்பாக இருக்கக்கூடிய, உப்பு கரிக்கக்கூடிய அந்த கடல் நீர் அந்த 27ஆம் இரவு நான் எடுக்கின்ற பொழுது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அது அருந்துவதற்கு அழகான மதுரமான நீராக எனக்கு அது மாறியது. அதனால இந்த லைலத்துல் கத்ர் இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்ற ஒற்றைப்படை இரவுகளான 27ஆம் இரவில் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது அப்படின்ற மாதிரி அந்த சஹாபி சொன்னதனால், இப்படி எல்லா சஹாபாக்களினுடைய குர்ஆனுடைய விரிவுரை, சஹாபாக்களினுடைய கருத்து, இது எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்த்து நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் என்ன செஞ்சிருக்கோம் சொன்னா 27ஆம் இரவை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். ஏன்னா நாம அமல் செய்யறதுக்கு சும்மா ஏனாதானோ அப்படின்ற மாதிரி அமல் செய்யாம தெளிவான விளக்கங்களோடு அந்த விளக்கங்களை எல்லாம் தெரிந்து நாம் அமல் செய்ய வேண்டும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவிலே ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்தான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், நபியை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கின்றான், நபியே லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன என்பதாக உமக்கு தெரியுமா? பொதுவாக அல்லாஹு தஆலாவினுடைய அந்த குர்ஆனினுடைய போக்கு என்னன்னு சொன்னா, ஏதாச்சும் ஆச்சரியமான விஷயத்தை அல்லது அதிபயங்கரமான விஷயத்தை அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது இந்த அதுராக யுத்ரீக அப்படின்ற வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா அதிகமாக குர்ஆன்ல பயன்படுத்துவாங்க. நீங்க குர்ஆன் முழுக்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், யுதுரீக என்று வரக்கூடிய அல்லது அதுராக அப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஆச்சரியமான விஷயங்களை ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றான், நபியே வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு என்றால் என்ன என்பதாக உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஆச்சரியம் போன்ற மாதிரி ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இந்த லைலத்துல் கத்ர் இரவு. ஏன் 1000 மாதங்கள்?
கிட்டத்தட்ட கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 83 வருஷம் 4 மாதங்கள் வரும். அதே மாதிரி 30,000 இரவு பகல்களை அந்த இரவு பகல்களுடைய சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடியது இந்த லைலத்துல் கத்ர் இரவு. ஏன் 1000 மாதங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுது. நீங்கள் அரபி எண்ணிக்கைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய கடைசி எண்டிங் வந்து 1000 தான். 10,000னா அஷரத் ஆலாஃப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி மியத்து அல்ஃபு, அதே மாதிரி அல்ஃபு இந்த மாதிரி 1000 தான் என்ன செய்வாங்கன்னா அரபுகள் அப்படியே அடுத்த எண்ணிக்கைகளாக கொண்டு போவாங்க. நாம புழக்கத்தில் வச்சிருக்க மாதிரி 10,000, 1,00,000 அப்படின்ற மாதிரியெல்லாம் அரபுகளில் எண்ணிக்கை கிடையாது. இப்போ எண்ணிக்கை அப்படின்றது அரபியில் கடைசியாக எது எண்ணிக்கைன்னு சொன்னால் அல்ஃப், அதாவது 1000 மட்டும்தான் எண்ணிக்கை. அப்போ இருக்கிறதுல அதிகமான அரபிகளுக்கு இறக்கப்பட்ட குரான் என்பதனால், அரபு மொழியில் வந்திருக்கின்ற குரான் என்பதனால் அல்லாஹ் தஆலா அதிகமான எண்ணிக்கையாக எது இருக்கின்றதோ அதை தேர்ந்தெடுத்து ரப்புல் ஆலமீன் கைரு மின் அல்ஃபி ஷஹர் என்பதாக சொல்லி இருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்களில் ஒரு அரசன் ஒருவன் இருந்தான், நல்ல அதிகமான இபாதத்தை செய்யக்கூடிய அரசன். அப்போ அல்லாஹ் வந்து அந்த அரசன் கேட்டார், ஏதாச்சும் நீங்கள் ஆசைப்படுங்க அப்படின்ற மாதிரி அந்த அரசனிடம் அல்லாஹ் கேட்கின்ற பொழுது அந்த அரசன் ஆசைப்படுகிறான். தமன்னி அல்லாஹ், நான் ஆசைப்படுகின்றேன் அனுஜாஹித ஃபீ சபீலில்லாஹ், நான் உன்னுடைய பாதையில் ஜிஹாது செய்ய வேண்டும், போர் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். பிமாலி வலதி, என்னுடைய செல்வத்தை கொண்டும் என்னுடைய குழந்தை செல்வங்களை கொண்டும் உன்னுடைய பாதையில் நான் போர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு அல்லாஹு தாலாவிடம் அந்த அரசன் கேட்க அல்லாஹு தாலா ஃபரஸகஹுல்லாஹு தாலா அல்ஃப வலது, 1000 குழந்தைகளை அல்லாஹு தாலா அந்த அரசனுக்கு கொடுக்கின்றான். அந்த அரசர் என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு குழந்தையாக வளர்க்கிறார். ஒரு குழந்தை வளர்ந்த உடனே போருக்கு அனுப்பிச்சு விடுவார், அந்த குழந்தை ஷஹீதாயிடும். அடுத்த மாதம் ஒரு குழந்தை, இப்படியே 1000 மாதங்களாக ஒவ்வொரு குழந்தையாக போருக்கு அனுப்பி 1000 குழந்தைகளும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 1000 மாதங்கள்ல ஷஹீதாயிராங்க. கடைசியாக இந்த அரசனும் செல்கின்றான் போருக்கு, கடைசியில் இந்த அரசனும் ஷஹீதாகி விடுகின்றான். உடனே சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க, இவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலாவிடம் எப்படி ஒரு மனிதனால் பெற முடியும்? 1000 குழந்தைகளை 1000 மாதங்களாக அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்ற அந்த அரசன் எவ்வளவு மகத்துவமான அந்தஸ்தை அல்லாஹ் தஆலாவிடத்தில் அடைந்திருப்பான் அப்படின்னு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த சூறாவை இறக்குறாங்க. நபியே, அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது 1000 மாதங்கள், அந்த இரவிலே புரியக்கூடிய வணக்கங்கள் அது 1000 மாதங்களை விட சிறந்த விஷயமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த வசனங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 500 ஆண்டு காலம் ஆட்சி கொடுக்கப்பட்டது, 500 மாதங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது நிறைய காலங்கள் வாழ்ந்தாங்க. ஆனா அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த எல்லா விஷயத்திற்கான ஆட்சியும், ஜின்னினம் பறவை இனம் எல்லா விஷயங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த ஆட்சி காலம் வந்து 500 மாதங்கள். அதே மாதிரி துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருந்தார். அவர் நபியாக இருக்கலாம் என்பதாகவும் இருக்குது. அப்ப அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கும் சூரத்துல் கஹ்ஃப்ல அவருடைய வரலாறு வரும். சூரியன் உதயமாகின்ற திசையிலிருந்து சூரியன் மறைகின்ற திசை வரைக்குமான ஆட்சி அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருந்தான். அவருடைய ஆட்சி எத்தனை காலம் வந்துச்சு சொன்னா 500 மாதங்கள் இருந்துச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு, இந்த இரவுல நீங்க செய்யக்கூடிய அமல் கைரு மின் முல்கிஹிமா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தானா இல்லையா, அந்த ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு எப்படி சிறப்புகள் வழங்கப்பட்டதோ அதே மாதிரியான சிறப்புகளை அல்லாஹ் தஆலா இந்த இரவில் நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய 1000 மாதங்களுக்கு ஏன் அல்லாஹ் தஆலா 1000 மாதங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்றத நாம விளங்கணும். நம்ம லைலத்துல் கத்ர் இரவுனுடைய சிறப்பை விளங்கணும் அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதை தாண்டி அந்த சூறாவினுடைய விளக்கங்களை கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே இந்த இரவினுடைய மகத்துவத்தை நாம தெளிவாக வழங்கிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பனி இஸ்ரவேலர்கள்ல 4 நபிமார்கள் 80 ஆண்டு காலம் அல்லாஹ் தஆலாவை ஒரு வினாடி கூட அல்லாஹ் தஆலாவிற்கு மாறு செய்யாத நபிமார்கள் 4 நபர்கள் இருந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹிஸ்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி இருந்தாங்க, யூஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபி இருந்தாங்க. இந்த 4 நபர்களும் அல்லாஹ் தஆலாவை ஒரு சனப்பொழுது கூட அல்லாஹ் தஆலாவிற்கு மாறு செய்யாமல் 80 ஆண்டு காலம் அல்லாஹ் தஆலாவிற்கு இபாதத் செய்தார்கள்.
அவர்களை விட சிறந்த அந்தஸ்தை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து இந்த ஒரு லைலத்துல் கத்ர் இரவை சரியான முறையில் பயன்படுத்தி அதை சரியான முறையில் அமல்கள் மூலம் உயிர்ப்பிக்கின்ற நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களை விட 3 வருஷம் 4 மாசம் அதிகப்படியான கூலிகளை ரப்புல் ஆலமீன் வழங்குகின்றான். இப்படியெல்லாம் இருக்கின்ற சிறப்புமிக்க லைலத்துல் கத்ர் இரவு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சாங்க? சஹாபாக்கள் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. குர்ஆனுடைய விளக்கங்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை நீங்கள் கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்றதை நாம விளங்கிக்கணும். ஒரு சில காரணங்கள் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியே வரும் பொழுது அங்கே 2 சஹாபிகள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொண்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க 21, 23 அப்படின்ற மாதிரி கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்ற பொழுது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களிடத்தில் தெரிவிக்கலாம் என்று வந்தேன், ஆனால் நீங்கள் இதன் மூலமாக சண்டையிட்டு கொண்டதனால் அந்த விஷயம் இடத்திலிருந்து உயர்த்தப்பட்டு விட்டது அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஏன் மறைக்கப்பட்டது அப்படின்ற காரணத்தில் இது ஒரு காரணம். அடுத்ததாக 2வது காரணத்தை எழுதுறாங்க. அல்லாஹு தஆலா ஒரு சில விஷயங்களை மறைக்கின்ற பொழுது அந்த விஷயத்திற்காக வேண்டி நாம் அதிகமாக தயாராகி கொள்ள வேண்டும். முதலாவதாக அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய மரணம் எப்பொழுது என்பதை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். ஏன்? எப்போன்னு தெரிஞ்சா நாம் அப்ப மட்டும்தான் என்ன செய்வோம், தயாராகும். மரணம் என்பது மறைக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, எப்பொழுதும் அதற்கான தயாரிப்பில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய மரணம் எப்பொழுது என்பதை ரப்புல் ஆலமீன் மறைத்து வைத்திருக்கின்றான். அதே மாதிரி ஜும்மாவுடைய நாளில் எப்பொழுது துஆ அங்கீகரிக்கப்படும் என்பதையும் அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். என்ன காரணம்? அந்த ஜும்மாவுடைய நாள் முழுக்க நம்முடைய தேவைகளை இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால் ஜும்மாவுடைய நாள்ல எப்போ துஆ அங்கீகரிக்கப்படும் என்பதும் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. சில தஸ்பீஹ்கள் இருக்கின்றது, சில திக்ர்கள் இருக்கின்றது. நிறைய திக்ர்கள் நாம படிச்சிருப்போம், நாம அமல் செஞ்சிருப்போம். ஆனா ஒரு சில திக்ர்களை அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதை வைத்து கேட்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். ஆனா அந்த திக்ர்கள் தஸ்பீஹ்கள் எவை என்பது முழுக்க மறைக்கப்பட்டிருக்கின்ற விஷயம். என்ன காரணம்? நமக்கு அந்த தேவையை அந்த தஸ்பீஹ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நம்ம முழுக்க அந்த தஸ்பீஹை செய்வதில் அந்த திக்ரில் ஈடுபடுவதில் மட்டுமே ஆர்வம் காட்டுவோம் என்பதனால் எல்லா திக்ர்களிலும் நமது ஆர்வம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தஸ்பீஹ்கள்ல எந்த தஸ்பீஹ் திக்ரு நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டு தரக்கூடியது என்பது மறைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அல்லாஹ்வினுடைய பெயர்ல இஸ்முல் ஆலம் அப்படின்ற பெயர் இருக்குது. இஸ்முல் ஆலம் அப்படின்ற பெயர் இருக்குது. மலக்குமார்களுக்கு இந்த பெயர் தான் வாகனம். பூமிக்கு வரக்கூடிய மலக்குமார்கள் இஸ்முல் ஆலத்தை உச்சரித்தார்கள் என்றால் ஒரு வானத்திற்கு சென்று விடுவார்கள். எல்லா விதமான ஆற்றலையும் எல்லா விதமான அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடியது அல்லாஹ்வினுடைய பெயரில் இருக்கக்கூடிய ஒரு பெயர். அதுக்கு பெயர் இஸ்முல் ஆலம்னு பெயர். ஆனால் அது எந்த பெயர் என்பதை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். என்ன காரணம்? எல்லா பெயர்களையும் நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் உச்சரித்து அதன் மூலமாக பிரயோஜனம் அடைய வேண்டும் என்பதனால் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை மறைத்து வைத்திருக்கிறான். அதே போன்றுதான் லைலத்துல் கத்ர் என்பது 27ஆம் இரவுல எல்லா சிறப்பும் இருக்கின்றது. ஆனால் அந்த இரவில் மட்டும் ஆர்வத்தோடு இபாதத்து செய்வதற்கான அந்த நிலை இந்த சமுதாயத்தில் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடைசி ஒற்றைப்படை இரவுகள் முழுவதிலும் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரவுல என்ன நடக்கும் அப்படின்னா, சித்ரத்துல் முன்தஹா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு வாகனத்துல. அதுதான் அதுக்கு மேலனா நரகம், அதை தாண்டினா சொர்க்கம். சித்ரத்துல் கடைசி எல்லை அதுதான். அந்த சித்ரத்துல் முன்தஹால நிறைய மலக்குமார்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட மலக்குமார்கள் எண்ணிக்கை யாரும் ஜுனூத ரப்பிக்க இல்லாவும் மலக்குமார்கள் எத்தனை பேர் அப்படின்றத நம்மளால எண்ணவும் முடியாது. அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அறிந்த விஷயம். அப்ப அந்த மலக்குமார்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த லைலத்துல் கத்ர் இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சூறாலே வரும், தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள், வர்ரூஹு ஃபிஹா, ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த இரவில் இறங்குகின்றார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள், அந்த மலக்குமார்களோடு இறங்குவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி நிறைய விஷயங்களை செய்வாங்க மலக்குமார்களோடு சேர்ந்து. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறங்குகின்ற மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னா, ஃபயுஸல்லிமூன, அவர்கள் சலாமத்திற்காக வேண்டி துஆ செய்வார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சூரால சொல்வான், சலாமுன்
உங்களுக்கு சலாம் கிடைக்கும். அந்த இரவிலே உங்களுக்கு சலாம் கிடைக்கும். அப்ப மலக்குமார்கள் இறங்குகின்ற மலக்குமார்கள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பைசல்லிமுன சலாமத்திற்காக வேண்டி துஆ செய்வார்கள். யார் மீது? அலா குல்லி காயிமின், இந்த இரவில் யார் யாரெல்லாம் நின்று வணங்குகின்றார்களோ அவர்கள் மீதும், வகாயிதின் அமர்ந்து வணங்கக்கூடிய நபர்களின் மீதும், முஸல்லி தொழுகையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீதும், வதாக்கிரின் அந்த அல்லாஹ் தஆலாவை இந்த இரவில் திக்ர் செய்யக்கூடிய நபர்கள் மீதும் சலாமத் இறங்க வேண்டும் என்று மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துஆ செய்கின்றார்கள். ஃபயுசாஃபிஹும் முசாஃபஹா செய்கின்றார்கள் மலக்குமார்கள் இந்த இரவுல. அதே மாதிரி ஃபயமுன அலா துஆஇஹிம், நாம் செய்யக்கூடிய துஆவிற்கு நமக்கு பின்னாடி இருந்து மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எதுவரைக்கும்? ஹத்தா தலஅல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகின்ற வரை இந்த சம்பவம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கும். ஃபஜ்ர் உதயமான உடனே இந்த லைலத்துல் கத்ர் இரவுன்றது ஃபஜ்ர் வரைக்கும், இந்த பயான் முடிஞ்ச உடன் அல்லது இந்த சபை கலைந்தவுடன் இந்த இரவு முடிவது கிடையாது. முழுக்க முழுக்க நாளை ஃபஜ்ர் உதயமாகின்ற வரை இந்த லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய சிறப்புகளை அல்லாஹ் தஆலா தந்து கொண்டே இருக்கின்றான். அப்போ ஃபஜ்ரினுடைய வேலை வந்த உடனே மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லா மலக்குமார்களையும் என்ன செய்வாங்கன்னா அழைப்பார்கள். வாங்க நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி அழைக்கின்ற பொழுது அப்போ மற்ற மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்களாம், மா ஃபஅலல்லாஹு ஃபீ ஹாயிஜில் முஃமினீன், நம்ம வந்தோம் எல்லா விஷயங்களையும் செய்தோம், இப்போ அல்லாஹு தஆலா நாம செஞ்சதற்காக வேண்டி இவர்களுக்கு இந்த இபாதத்தில் ஈடுபட்ட உட்கார்ந்த நிலையில் அமர்ந்த நிலையில் திக்ரு செய்து தொழுது இப்படி முழுக்க முழுக்க இந்த இரவு முழுக்க இபாதத்துகளில் ஈடுபட்ட அந்த நபர்களுடைய தேவையில அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி மற்ற மலக்குமார்கள் எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது அப்போ அல்லாஹு தஆலா சொல்லுவானா, ஜிப்ரீலே இப்படி நீங்க சொல்லுங்க, அஃபாஹும் அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்து விட்டான், வகஃபர லஹும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டான், இல்லா அர்வஅத்தின் 4 நபர்களுடைய பாவத்தை தவிர, முதுமினு ஹம்ரின் மது அருந்தக்கூடிய அல்லது மது சம்பந்தமான செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர், வஆக்கு வாலிதைஹி பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய நபர், வகாத்தியோ ரஹீமின் உறவினர்களை துண்டித்து வாழக்கூடிய நபர், முஷாஹின் தன்னுடைய உள்ளத்தில் முழுக்க முழுக்க குரோதத்தை சுமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 நபர்களை தவிர மற்ற எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மலக்குமார்களுக்கு அறிவிப்பு செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை இந்த பூமிக்கு இறக்கணும், மலக்குமார்கள் இறங்குறாங்க, சிறப்பு இருக்குது. ஏன் மலக்குமார்கள் இந்த பூமிக்கு இறங்க வேண்டும் அப்படின்னு அதுக்கும் நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுது. இப்போ மலக்குமார்கள் தங்களுக்குள்ள பேசிக்கொள்வார்களாம். இப்போ நஸ்மஉ சௌதன், நாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வோம், இந்த இரவுல நம்ம பூமிக்கு போவோம், பூமிக்கு போய் இப்போ நஸ்மஉ சௌதன் பூமியில ஒரு சவுண்டு ஒன்று கேட்போம். அந்த சவுண்டு எப்படிப்பட்ட சவுண்ட் அப்படின்னு சொன்னா அஹப்பு இலல்லாஹி அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் பிரியமான சப்தம், மின் தஸ்பீஹினா நாம் செய்யக்கூடிய தஸ்பீகை விட அல்லாஹ் தஆலாவிற்கு மிகவும் பிரியமான சப்தம் ஒன்று இருக்குது. அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு இந்த இரவுல நாம பூமியை நோக்கி பயணிக்கலாம் என்று மலக்குமார்கள் பேசிக்கொள்வார்களாம். அப்போ உங்கள்கிட்ட ஒரு சில மலக்குமார்கள் கேட்பாங்க, அது என்ன நம்மளுடைய தஸ்பீகை விட அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் பிரியமான சத்தம் என்ன சத்தம் அப்படிங்கும் பொழுது அப்ப மற்ற மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அனீனுல் முத்னிபீன், பாவம் செய்யக்கூடிய பாவி தன்னுடைய வாழ்க்கையில் செய்த பாவத்தை வைத்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் முணங்குகின்ற பொழுது, அல்லாஹ் தஆலா துஆ செய்து நான் பாவம் செய்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலாவிடம் கையேந்தி முணங்குகின்ற அந்த முனகல் சத்தம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மலக்குமார்களுடைய தஸ்பீகை விட சிறந்த சப்தமாக இருக்கின்றது. அதனால அல்லாஹ் தஆலாக்கு அவ்வளவு பிரியமான சத்தத்தை கேட்பதற்கு நாம் என்ன செய்யலாம், பூமியை நோக்கி செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் என்ன செய்வாங்களா, இந்த பூமிக்கு இறங்குகின்றார்கள். இந்த இரவுல அல்லாஹ் தஆலாவிடம் அதிகமாக நம்முடைய பாவம் குறித்து நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கரமேந்தி நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்ய வேண்டும். மலக்குமார்கள் மனிதர்களை படைக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னா, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில் நான் ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன் அப்படின்னு மலக்குமார்களிடம் அல்லாஹ் தஆலா சொன்ன பொழுது அப்ப மலக்குமார்கள் சொன்னாங்க, அத்தஜஅலு ஃபீஹா மா யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்பிகு திமா, அந்த பூமியில் ஃபசாது செய்யக்கூடிய ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பை நீ படைக்கப் போகிறாயா என்று மலக்குமார்கள் மனிதனை படைக்க அல்லாஹ் தஆலா ஆலோசனை செய்த பொழுது இந்த கருத்தை தெரிவித்ததனால் இன்னைக்கு இரவு இந்த லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான மலக்குமார்களை பார்த்து, நீங்கள் இப்படிப்பட்ட படைப்பை நான் படைக்கலாம் என்று ஆலோசனை செய்த பொழுது அவங்கெல்லாம் இப்படிதான் பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க, ரத்தத்தை ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள்,
என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா? இப்பொழுது பூமிக்கு சென்று பாருங்கள், அவர்கள் எந்த அளவிற்கு இபாதத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவதன் பேரில் மலக்குமார்கள் நம்மளை பார்த்து சொல்லியிருக்காங்க, இவங்க பாவம் மட்டும் தான் செய்வாங்க, ரத்தத்தை ஓட்டுவாங்க அப்படின்னு. அப்ப நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை பார்வையிடுவதற்காக வேண்டி மலக்குமார்கள் இந்த பூமிக்கு வருகை தருகின்றார்கள். சித்ரத்துல் முன்தஹால இருந்து இறங்கின மலக்குமார்கள் ஃபஜ்ர் முடிச்சுட்டு மேலே போவாங்க. அப்போ மேலே போகும் பொழுது முதல் வானத்தில் இருக்கவங்கலாம் கேட்பாங்க, என்ன நடந்துச்சு, நீங்கள் பூமிக்கு போனீங்களே என்ன ஆச்சு அப்படிங்கும் பொழுது அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி நாங்கள் பூமிக்கு சென்றோம், அங்கே ஃபஜ்ர் முழுக்க லைலத்துல் கத்ர் இரவை உயிர்ப்பித்த நபர்களுக்கு இபாதத்துகளின் மூலமாக அந்த இபாதத்துகளில் ஈடுபட்ட நபர்களுக்கு அவருடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டான் அப்படின்னு உடனே அந்த இப்படி ஒரு சிறப்பு கிடைச்சிருச்சா அவங்களுக்கு அப்படின்ற சத்தமாக முதல் வானத்தில் இருக்கக்கூடிய பேசும் பொழுது இரண்டாம் வானத்தில் உள்ளவங்க அந்த சத்தம் கேட்கும். அப்படியே ஒவ்வொரு வானமாக கடந்து கடைசியில் இந்த 7வது வானம் கடந்த உடனே சித்ரத்துல் முன்தஹாக்கு 7வது வானத்தில் பேசக்கூடிய சத்தத்தை கேட்ட உடனே சித்ரத்துல் முன்தஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குமா, இந்த மாதிரி பூமிக்கு போனீங்களே, 8 இருக்கக்கூடிய மலக்குமார்களையும் சேர்த்து அழைத்து சென்றீர்களே, என்ன ஆச்சு? அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹாவிடமும் சொல்லுவார்கள், இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா கத் கஃபரஹும், அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான், வஅஃபா அன்ஹும், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பை வழங்கி விட்டான் அப்படின்னு உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சித்ரத்துல் முன்தஹாவிடம் கேட்பாங்களாம், இது எல்லாம் நீ எதுக்கு கேட்கிற அப்படின்ற மாதிரி சித்ரத்துல் முன்தஹாவிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது அப்ப சித்ரத்துல் முன்தஹா பதில் சொல்லுவான், இன்னி முஹிப்பு மன் அஹப்பல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதர்களை ஒரு கூட்டத்தினரை பிரியப்பட்டு அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்த இபாதத்திற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அவர்களை நேசித்தான், நேசித்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கினான். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தை நேசிக்கிறான் அல்லவா, அந்த கூட்டத்தினரை நான் நேசிப்பதற்காக வேண்டி தான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு இங்க பேச்சு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த சித்ரத்துல் முன்தஹாக்கு மேல ஜன்னத்துல் மஅவா இருக்கும். சொர்க்கம் நிறைய இருக்கும். சொர்க்கம் நமக்கு தெரிஞ்சது நிறைய சொர்க்கங்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் நஈம் அப்படின்ற சொர்க்கங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப சித்ரத்துல் முன்தஹாவில் நடக்கக்கூடிய இந்த பேச்சை ஜன்னத்துல் மஅவா கேட்ட உடனே அந்த ஜன்னத்துல் மஅவா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கும், இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ஜன்னத்துல் மஅவாவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கொடுத்தவுடன் அந்த ஜன்னத்துல் மஅவா அல்லாஹ் தஆலாவிடத்தில் இப்படி துஆ செய்யுமா, அல்லாஹும்ம அஜ்ஜில்ஹும் இலைய, யா அல்லாஹ் சீக்கிரம் அவர்களை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட இறைவா என்று சொர்க்கம் இந்த இரவில் முழுக்க முழுக்க இபாதத்துகளில் ஈடுபட்டக்கூடிய நபர்களுக்கு சொர்க்கம் வந்து அல்லாஹ்வுக்கு துஆ செய்யுமா, சீக்கிரம் கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துற இறைவா என்று சொர்க்கம் இந்த இரவில் இபாதத் செய்யக்கூடிய நபர்களுக்காக வேண்டி துஆ செய்யும். அப்படியே ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் நஈம், அப்படியே தொடர்ந்து ஜன்னாத் அதுன், அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு சொர்க்கமா கேட்டு கேட்டு கடைசியில் அல்லாஹ்வினுடைய குர்ஸு வந்து இந்த விஷயத்தை கேட்கும். அல்லாஹ்வினுடைய குர்ஸு கேட்ட உடனே அல்லாஹ்வினுடைய அரிசி கேட்கும். அல்லாஹ்வினுடைய அரிசி இந்த விஷயத்தை கேட்ட உடனே அல்லாஹ்வினுடைய அரிசி அப்படியே சந்தோஷத்துல அசைய ஆரம்பிக்குமா. அப்போ அல்லாஹ் தஆலா அரிசை பார்த்து கேட்பான், இந்த மாதிரி ஏன் நீ அசைதா என்று அல்லாஹ் தஆலா அரிசிடம் கேட்கின்ற பொழுது அப்படியே அரிசிலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே முதல்வான வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி நடந்துச்சு. இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் கேட்டவுடன் என்ன செஞ்சேன்னா எடுத்தோ நான் ஆச்சரியத்தில், நான் சந்தோஷத்தில் இந்த மாதிரி என்ன அசைந்தேன் நிறைவான்னு சொன்ன உடனே அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, சதகத அரிசி, நீ உண்மை சொல்லிவிட்டாய். அடுத்த அல்லாஹ்ல குருசை பார்த்து சொல்வான், சதகத, குருசை பார்த்து அல்லாஹ் சொல்வான், நீ உண்மை சொல்லிவிட்டார். அப்படியே அல்லாஹ் தஆலா அரிசிலிருந்து ஆரம்பமாகி முதல் வானம் வரைக்கும் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, சதகத, நீ உண்மை சொல்லிவிட்டாய். ஒவ்வொரு சொர்க்கத்திலையும் சொல்லுவான், நீ உண்மை சொல்லிட்ட. சித்ரத்துல் முன்தஹாவிலும் சொல்லுவான், நீ உண்மையே சொல்லிவிட்டாய் என்று அல்லாஹ் தஆலா முதல் வானம் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து நீங்கள் அனைவரும் உண்மை சொல்லிவிட்டீர்கள். நிச்சயமாக நான் இந்த இரவில் நின்று வணங்கக்கூடிய இபாதத்துகளின் மூலமாக இந்த இரவை உயிர்ப்பிக்கக்கூடிய நபர்களுக்கு நான் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவானா. எவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க இரவு இந்த இரவு. இதுவரும் புத்தாடை அணிவதற்கு அல்லது இருசக்கர வாகனங்கள்ல சப்தத்தோடு வலம் வருவதற்கு அல்லது ஒரு கூட்டமாக சென்று வேறு சில கேளிக்கையான விஷயங்கள் ஈடுபடுவதற்கான இரவு அல்ல இந்த இரவு. இந்த இரவுல ஒரு தஸ்பீஹ் செய்தால் 1000 மாதங்கள் தஸ்பீஹ் செய்தால் கிடைக்கின்ற நன்மை கிடைக்கும். 2 ரகாத்துகள் தொழுதால் 1000 மாதங்கள் தொழுத அந்த நன்மை கிடைக்கும். எதை செய்தாலும் அது 1000 மாதங்களுக்கு சரிசமமான நன்மையை பெற்று தரக்கூடிய இரவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா பல தோற்றத்தில் அல்லாஹ் தஆலா இந்த இரவுல இறக்குவான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் தஆலா ஒரு கொடியை கொடுத்து அனுப்புவான் இந்த இரவுல. லிவாவுல் மக்ஃபிரா, அந்த கொடியினுடைய பேர் மக்ஃபிரத் அப்படின்ற ஒரு கொடி.
அந்த கொடியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு அருகாமலே அந்த கொடியை நட்டுவார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா லிவாவுர் ரஹ்மான் ரஹ்மத் என்ற கொடியை அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்புவான். அதை கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காபத்துல்லாஹ்ல நடுவாங்க. கராமத் அப்படின்ற கொடி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த பாலைவனத்திலும் லிவாவுல் ஹம்த் என்ற கொடி, புகழ் என்ற கொடி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த கொடி கிட்டத்தட்ட பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உயரமுடைய அகலமுடைய கொடி அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்பின உடனே எல்லா மலக்குமார்களும் என்ன செய்வாங்கன்னா இந்த இரவுல தூக்கத்தில் கழிக்கக்கூடிய நபர்களுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துப்பாங்களாம். பாருங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தின் மீது அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் தஆலா அக்கறை காட்டுகின்றான். இந்த இரவுல தூங்கக்கூடிய நபர்களுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், பக்கத்துல போய் உட்கார்ந்துப்பாங்களாம். எதற்காக வேண்டி ரஜாஅன யஸ்தயகில, இந்த மனிதன் தூக்கத்திலிருந்து எழ வேண்டும் எழ வேண்டும் எழ வேண்டும் என்று ஆர்வப்பட்டு கொண்டே மலக்குமார்கள் போய் உட்காருவாங்களாம். ஏன் உட்காருகிறார்கள்? ஃபயுபல்லிகுஹு ஸலாம, அல்லாஹ் தஆலா இந்த இரவில் சலாமை அல்லாஹ் தஆலா சலாமத்தை ரப்பிடம் இருந்து அல்லாஹ் தஆலா பெற்று வந்திருக்கின்றோம். அதனால எப்படியாச்சும் இந்த அடியான் எழுந்து இபாதத்து செய்துவிட மாட்டானா என்று ஆர்வத்தோடு எல்லா மலக்குமார்களும் தூங்குகின்ற நபர்களுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு அப்படியே ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் எஞ்சிட மாட்டாரா, அல்லாஹ்வுடைய சலாமை நாங்க கொண்டு வந்திருக்கோம், அதை இவர் அடைஞ்சிட மாட்டாரா இபாதத்து மூலமாக என்று மலக்குமார்கள் ஆசைப்படுவார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த இரவை அடைகின்ற நாம் இந்த இரவுல என்ன அமல்கள் செய்யலாம்? பயான் கேட்கிறோம் அல்லது சபையில கலந்து கொண்டோம் என்பதை தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபரும் இந்த இரவுல நிறைய அமல்கள் செய்யும். அப்ப ஹதீசுகளில் இந்த இரவு குறித்து நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன? முதலாவதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யா ரசூலல்லாஹ் இது அதரகத்து லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவை நான் பெற்றுக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகூலி ஆயிஷாவே அல்லாஹும்ம இன்னக ஆஃபுன் கரீமுன் துஹிப்புல் ஆஃப ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ சங்கையானவன், நீ மன்னிப்பதை பிரியப்படக்கூடியவன் என்கின்ற துவாவை, அல்லாஹும்ம இன்னக ஆஃபுன் கரீமுன் துஹிப்புல் ஆஃப ஃபஅஃபு அன்னி என்கின்ற துவாவை இந்த இரவு நீ சொல்லிக்கொள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். அப்ப இந்த துவாவை இந்த இரவு முழுக்க நாம ஓதிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹும்ம இன்னக ஆஃபுன் கரீமுன் துஹிப்புல் ஆஃப ஃபஅஃபு அன்னி என்கின்ற துவாவை இந்த இரவு முழுக்க நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, மன் அஹ்யா லைலத்துல் கத்ரி, இந்த லைலத்துல் கத்ர் இரவில் எவர் ஒருவர் ஸல்லா ரகஅத்தைனி, 2 ரகஅத் தொழுகின்றார், ஃபலான 2 ரகஅத் சொல்லி தக்பீர் கட்டி 2 ரகஅத் தொழுகின்றார், வஸ்தக்ஃபர ஃபீஹா, அந்த தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் தன்னுடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறார் என்று சொன்னால் கஃபரல்லாஹு லஹு, அல்லாஹ் தஆலா அவரை மன்னிக்கின்றான். மன்னிக்கிறது மட்டுமல்ல, வஹால ஃபீ ரஹ்மத்திஹி, அல்லாஹ் தஆலாவினுடைய அருளில் அந்த மனிதர் மூழ்குகின்றார். அது மட்டுமல்ல, மஸஹ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இந்த இரவுல 2 ரகஅத் நஃபில் தொழக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு அந்தஸ்து கொடுக்கிறான் பாருங்க. அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான், அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்துல மூழ்கிய நபராக மாறி விடுகின்றார். மஸஹ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பி ஜனாஹிஹி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்களாம், இந்த இரவுல இஹ்லாஸான முறையில் 2 ரகஅத் தொழுதா அவர்களுடைய இறக்கையை வைத்து அந்த அடியான் மீது தடவுவார்களாம். அப்ப அவர்களுடைய இறக்கையை வைத்து தடவுகின்ற பொழுது அந்த அடியான் இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இறக்கை பட்ட அடையாளம் உருவாகி விடுமா. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் பரிந்துரை செய்கின்ற வாய்ப்பை கொடுக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் லைலத்துல் கத்ர் இரவை இபாதத்துகளின் மூலமாக உயிர்ப்பித்ததனால் தடவிருப்பாங்களா இல்லையா, அந்த அடையாளத்தை தெரிந்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை மறுமையில் இவர்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஹதீஸ்கள்ல இருக்குது. எந்த இபாதத்து நமக்கு தெரியுமோ, துவாக்களோ தஸ்பீஹ்களோ திக்ருகளோ, இந்த இரவுல முழுக்க முழுக்க ஃபஜ்ர் வரைக்குமான நேரத்தை இபாதத்துகளின் மூலமாக நாம் கழிக்க வேண்டும். இந்த இரவுல இபாதத்துகளின் மூலமாக கழிக்கின்ற நபர்களுக்கு கலல்லாஹு லஹு அல்ஃப ஹாஜத்தின், அல்லாஹ் தஆலா 1000 தேவைகளை ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றுகின்றான். இந்த இரவை இபாதத்துகள் மூலமா உயிர்ப்பிச்சா 1000 தேவைகள் நிறைவேற்றப்படும். வெயின்கான குதிர அலைஹி ஷகாவத், நம்ம தன்னுடைய வாழ்க்கையில வாழக்கூடிய வாழ்க்கை முழுக்க முழுக்க ஷகாவத், ஒரு மூதேவியான வாழ்க்கை வாழுவான் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய கலா கதிரில் அல்லாஹ் தஆலா எழுதி இருந்தால் இந்த இரவை உயிர்ப்பித்ததன் பொருட்டால் ரப்புல் ஆலமீன் ஹப்பலஹு சஆததன், மூதேவியாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்ட நபர் இந்த இரவில் அல்லாஹ் தஆலாவிற்காக வேண்டி இஹ்லாஸான முறையில் இபாதத்து செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அப்படியே அந்த மனிதனை சீதேவியாக மாற்றுகிறான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய பெரிய இபாதத்துகள்லாம் ஆர்வம் காட்டாதானே, சின்ன சின்ன இபாதத்துகள் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை கொடுக்குறான்.
காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. மன் கால லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ர் இரவில் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற கலிமாவை, எவ்வளவு சொல்றதுக்கு எவ்வளவு ஈஸியான அமல், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற கலிமாவை சாதியகன் உள்ளபூர்வமாக என்ன செய்யணும்னா லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனிதன் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு 3 விஷயங்கள் கிடைப்பதாக ரப்புல் ஆலமீன் வாக்கு கொடுக்கின்றான். முதலாவதாக அல்லாஹ் தஆலா கொடுப்பது கஃபர லஹு மின் ஹதியாதிஹி, லா இலாஹ இல்லல்லாஹ்னு அப்படியே உள்ளபூர்வமா உள்ளத்தோடு நாம் ஒரு தடவை சொன்னோம்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். வனஜாத மினன்னார், அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு நரகத்திலிருந்து ஈடேற்ற பெற்றவர் என்கின்ற அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கின்றான். தஹலல் ஜன்னா, கடைசியில் சொர்க்கத்தில் நுழைவதற்கான அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற வார்த்தையை உளப்பூர்வமாக இந்த இரவில் ஒரு தடவை சொல்லக்கூடிய நபர்களுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான் அப்படின்னாங்க காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த இரவை உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கான அடையாளமும் சொல்றாங்க. என்னன்னா இந்த இரவினுடைய இஷாவிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் முழுக்க இபாதத்துகளாகவே கழிய வேண்டும். அப்படி கழிகின்ற பொழுதுதான் இந்த இரவை இபாதத்துகளின் மூலமாக உயிர்ப்பித்தோம் என்பதற்கான அடையாளம் என்னன்னா இஷால இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் முழுக்க இபாதத்துகளிலேயே போகணும். நம்ம எந்த இபாதத்து செய்வதற்கு சக்தி பெற்றிருக்கின்றோமோ, எதை செய்வதற்கு நாம் ஆற்றல் பெற்றிருக்கின்றோமோ அந்த இபாதத்துகளை அதிகமாக இந்த இரவில் செய்ய வேண்டும். இந்த லைலத்துல் கத்ர் அப்படின்ற வார்த்தையில லாம் திருப்பி வரும். நீங்க அந்த குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். லாம்ல லாம், அடுத்து யா, அடுத்து ஒரு லாம், அடுத்து தா வரும், அடுத்து அலிஃப், அடுத்து ஒரு லாம் வரும். தஃசீர் கிதாபுகள் எழுதுறாங்க. இந்த லாம்ன்ற வார்த்தை திருப்பி லைலத்துல் கத்ர் அப்படின்ற வார்த்தையில வர்றதுனால லாம் அப்படின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா லாம் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களுக்கு அரபில பயன்படுத்தப்படும். அப்போ அவருக்கு அல்லது அந்த உறுப்பிற்கு அப்படின்னு சொல்றதுக்கும் லாம பயன்படுத்துவாங்க. அப்போ தஃசீர் கிதாபுகளில் பதிவு செய்கின்ற விஷயம், இந்த லைலத்துல் கத்ர் இரவை ஒரு மனிதன் உயிர்ப்பிக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ரிஜ்லைஹி, அந்த மனிதனுடைய காலிற்கு அல்லாஹ் தஆலா மராகிபுல் ஜன்னா, சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா உலம் வருவதற்கான வாகனத்தை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றான். அதே மாதிரி வலி ஜஸதிஹி ஹரீருல் ஜன்னா, அந்த மனிதனுடைய உடலுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பட்டாடை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து கொடுக்கின்றான். வலி யதைஹி, இந்த லாம வச்சே எழுதுறாங்க. அவருடைய கரத்திற்கு அல்லாஹ் தஆலா அஸாபிரன், சொர்க்கத்தில் பானங்களை அருந்துவதற்காக வேண்டி வைக்கக்கூடிய கோப்பையை கைப்பற்றுவதற்கான அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கின்றான். வலி ரஹஸிஹி, அந்த மனிதனுடைய தலைக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான் தாஜுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கிரீடம் அந்த மனிதனுக்கு வழங்கப்படும். லைலத்துல் கத்ர் இரவை இபாதத்துகளின் மூலம் உயிர்ப்பிக்கக்கூடிய நபருக்கு. வலி ஜுலூசிஹி, அவர் அமருவதற்காக வேண்டி சொர்க்கத்தினுடைய உயர்ந்த இருக்கையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கின்றான். வலி லிசானிஹி, அந்த மனிதனுடைய நாவிற்கு அல்லாஹ் தஆலா இறைவன் கலாமுர் ரப், இறைவனிடம் பேசக்கூடிய அந்தஸ்தை இந்த லைலத்துல் கத்ர் இரவில் இபாதத்துகளின் மூலமாக உயிர்ப்பிக்கக்கூடிய நபருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். வலி உத்னிஹி, அவருடைய காதிற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்தஸ்து இஸ்திமாஉ கிதாப் ரப்பிஹி, அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா என்னென்னலாம் பேசுறானோ எல்லா விஷயங்களையும் கேட்பதற்கான ஆற்றலை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய செவிக்கு காதிற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். கடைசியாக வலி ஐனிஹி, அவருடைய கண்ணிற்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பது ருயத்துர் ரப், அல்லாஹ் தஆலாவை பார்க்கக்கூடிய அந்தஸ்தை ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ர் இரவை இபாதத்துகளின் மூலமாக உயிர்ப்பிக்கக்கூடிய நபருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். எவ்வளவு மகத்துவமான இரவு இந்த இரவு. என்ன சொல்ல போனா இந்த இரவு மட்டுமல்ல, இந்த இரவோடு சேர்த்து பகலும் சிறப்பிற்குரியதாக மாறுது. ஒரு சில இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சில இரவோடு சேர்ந்து பகலும் சிறப்பிற்குரிய நேரங்களாக மாறும். முதலாவதாக ஜும்மாவுடைய நாள் எப்படி அந்த தொழுகை அந்த நேரங்கள் எல்லாம் சிறப்பிற்குரியதோ அதே போன்று ஜும்மாவினுடைய இரவும் பகலும் சேர்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறப்பிற்குரிய அந்தஸ்தை பெறும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாபானுடைய 15ஆம் இரவு, இந்த 15ஆம் இரவு அல்லது பராத் இரவு, அது இரவோடு சேர்ந்து பகலும் சிறப்பிற்குரிய அந்தஸ்தை பெறும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இரவு நின்று வணங்குங்கள், பகலில் நோன்பு வையுங்கள் அப்படின்னாங்க. அடுத்ததாக அரஃபாவினுடைய நாள், அந்த அரஃபாவினுடைய நாளில் இரவும் பகலும் சேர்ந்து கண்ணியமான அந்தஸ்தை பெறுகின்றது. அடுத்ததாக நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த லைலத்துல் கத்ர் இரவு, இது இரவோடு சேர்ந்து பகலும் சிறந்த அந்தஸ்தை பெறும்.
இப்போ முழுக்க முழுக்க இரவு முழுக்க இபாதத்துகள் ஈடுபடுவதை தாண்டி பகல் நேரங்களிலும் அதிகமான இபாதத்துகளை செய்ய வேண்டும். அப்படி இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து தெளிவான முறையில் இஹ்லாஸாக அல்லாஹ் தஆலாவிற்கு அமல் செய்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் வாக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் மலக்குமார்களுடைய சலாம் கிடைக்கின்றது. அதிகமாக நரக விடுதலை வழங்கக்கூடிய இரவுகள் இந்த இரவு. ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கடைசி நாட்கள் வந்துவிட்டால் ரமலானுடைய நாட்கள்ல கடைசி நாள் வருகின்ற பொழுது அல்லாஹ் அதிகமாக நரக விடுதலை வழங்குவான். அந்த இரவுல இது ஒற்றைப்படை இரவுகள் இருக்கும்போது இன்னும் கூடுதலாக அல்லாஹ் தஆலா நரக விடுதலை வழங்குகின்றான். அப்ப எல்லா விஷயங்களும் அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு ரப்புல் ஆலமீன் தயாராக இருக்கின்றான். அதை கேட்டு பெறுவதற்கு நாம் நம்ம எந்த அளவிற்கு தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்த்து முழுக்க இந்த இரவை இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ் தஆலாவிற்கு பிடித்த வணக்கங்களின் மூலமாக கழித்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அவனுடைய லகாவையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.